இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12 அதிகாரம் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் பாராட்டின எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரவிலே அறிந்து அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க இயேசுப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தெய்வ மனிதன் நம்பிக்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருப்பாராம், உபத்திரத்தில் பொறுமையாக இருப்பாராம், ஜெபத்தில் உறுதியாக இருப்பாராம். அவர் ஒரு நாள் தம் அநாதை பிள்ளைகளுக்கு அன்றைய காலை ஆகாரம் கொடுக்க வழி இல்லாமல், கையில் காசு இல்லாமல் கலங்கினாராம். ஆனால் அவர் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற மனிதரான் அப்படினால் தேவ சமூகத்தில் அவர் போய் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய வண்டி நிறைய ஆகாரம் இறங்கினதா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி ஒரு வண்டி ஃபுல்லா வந்தது, இந்த இடத்துல ஆகாரம் கொண்டு வருகிறார்களே என்று சொல்லி அவர் என்ன என்று விசாரிக்கும் பொழுது, முந்தின நாள் இரவு அந்நகர அதிபதியின் மாளிகையில ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தமாய் இருந்ததாம். ஆனால் திடீரென்று அதிபதியின் மனைவி மாரடைப்பினால் இறந்து போகவே விருந்து தடைப்பட்டதாம். ஆயத்தம் செய்யப்பட்ட உணவுகள் யாவும் முல்லரின் அநாதை சாலைக்கு அனுப்பப்பட்டன. காலை ஆகாரம் அன்றி கடவுள் சித்தத்திற்காக காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கும் சுவை மிகுந்த உணவு அளிக்கப்பட்டதாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆண்டுடைய சமூகத்துல நம்ம காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும். உபத்திரத்திலே பொறுமையா இருக்கணும். ஜெபத்துல உறுதியாய் தரித்து இருக்கணும். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.